ஞானக்கண் நியூஸ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த என்னுடைய குருமார்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஷ லக்னம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக மேஷ லக்னம் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய அதனுடைய குணாதிசயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் பேச போகிறது பார்த்திங்க அப்படின்னா மேஷ லக்னத்துடைய குணாதிசயங்கள் பற்றி கிடையாது. மேஷ லக்னம் ஒவ்வொரு லக்னமுக்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன கிரக அடைவுகள் சேர்ந்திருந்தால் அந்த லக்னத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி காலபுருஷ தத்துவ அடிப்படையில் முதல் வீடாக அமைஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா மேஷ லக்னம். ஸோ அந்த மேஷ வீட்டுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் வருவார். இந்த செவ்வாய்க்கு அதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமான். இதுக்கு ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஆதி முதல்ல தோன்றிய கடவுளை முருகப்பெருமான் அப்படின்னு கூறப்படுகிறது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காலபுருஷ தத்துவத்தில் இந்த செவ்வாய்க்கு அதாவது மேஷ வீட்டுக்கு முதல் அதிபதியாக வரக்கூடியவரும் முருகப்பெருமான் அப்படிங்கிற அடிப்படையில் வருது. அதே மாதிரி இதோடைய சிம்பல் அப்படின்னு பார்க்கும்போது ஆடு. ஓகேங்களா? ஸோ ஏன் ஆடு குறிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பூமியில தோன்றிய முதல் மிருகம், அதாவது அப்படி பார்க்கும்போது மாடா ஆடா அப்படின்னு பார்க்கும்போது ஆடு. ஸோ அதனாலேயே முதல் குறியாக இந்த ஆடு மேஷ லக்னத்துக்கு குறிப்பிடப்படுகிறது. அதன் பிறகு பார்க்கும்போது ஒவ்வொரு மேஷ லக்னம் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ராசி கட்டங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 9 பாதங்கள் இருக்கும். மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கும். ஸோ மேஷ லக்னத்துக்குள்ள எத்தனை பாதங்கள் எத்தனை நட்சத்திரங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது 9 பாதங்கள். எல்லா லக்னத்துக்குள்ளேயும் 9 பாதங்கள் வரும், 3 நட்சத்திரங்கள் வரும். ஸோ அப்போ இங்கே முழுமையாக அஸ்வினியோட முதல் 4 பாதமும் அதன் பிறகு பரணியுடைய 4 பாதங்கள் மற்றும் கார்த்திகை நட்சத்திரனுடைய 1 பாதம் இருக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரம் அதிபதி பார்க்கும்போது கேது பகவானும், பரணிக்கு பார்க்கும்போது சுக்கிர பகவானும், அண்ட் தென் சூரியனுக்கு கார்த்திகைக்கு பார்க்கும்போது சூரிய பகவானும் வராங்க. இதை நம்ம டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி அடிப்படையில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா அஸ்வினி என்பது சூரியனுடைய கர்மபதிவும், அதுக்கு பிறகு சுக்கிரன் அதாவது பரணி நட்சத்திரம் பார்க்கும்போது சந்திரனுடைய கர்மபதிவும், கார்த்திகை நட்சத்திரம் செவ்வாயினுடைய கர்மபதிவு. அப்போ இங்க இந்த லக்னத்துக்குள்ள லக்ன புள்ளின்னு ஒன்று நிற்கும். அதாவது அஸ்வினியோட முதல் பாதமா இல்லை 4 பாதங்கள் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள ஏதாவது ஒரு நட்சத்திரம் நிற்கும் போது அந்த ஜாதகருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய கர்மபதிவை சார்ந்தே இருக்கும். அஸ்வினியில் நிற்கும் போது சூரியன் கர்மானா எப்படி இருப்பாங்க? டாமினேட்டிங் பர்சன்ஸ், அதாவது எல்லாத்துலேயுமே தான் என்கின்ற அந்த ஒரு இது இருக்கும். அதாவது நாம தான் இதை செய்யணும், என்னால் தான் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் அவங்க ஒரு ஆளுமை திறன் அந்த இதாக இருப்பாங்க. ஓகேங்களா? அவ்வளோ டக்குன்னு அடிப்படையாது இல்லை. அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் இருக்கும்போது அவங்க சந்திரனுடைய கர்மபதிவு, அதாவது எப்படி இருப்பாங்க அப்படின்னா சாஃப்ட் இன் நேச்சர், சம்டைம்ஸ் குழப்பவாதிகளாக இருக்கிறதும், அதுக்கப்புறம் மென்மையான மனம் கொண்டவர்களாக இருப்பாங்க. எல்லாத்தையும் சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இது பரணி நட்சத்திரம். அதே மாதிரி கார்த்திகை அப்படிங்கும்போது செவ்வாய் கர்மாவுடைய இதில் இருப்பாங்க. ஸோ அது எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது லக்ன புள்ளி. ஆக்சுவலி நான் சொல்லிட்டு இருக்கிறது லக்ன புள்ளி ஒரு நட்சத்திரம்ல நிற்கும். ஓகேங்களா? எல்லாருக்குமே ஒரு லக்னம் இருக்கும், 12 ராசிகளில் தான். அதே மாதிரி லக்னம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஓகே, அதை பொறுத்து நான் சொல்லிட்டு இருக்கேன், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயினுடைய கர்மபதிவில் வரும். அப்போ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு ஃபாஸ்ட் நேச்சர், கடகடன்னு செய்கிறது, படப்படன்னு இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சட்டுன்னு கோவப்படுறது, இந்த மாதிரியான சுபாவங்கள் இருக்கும். ஸோ மேஷ லக்னமாகவே இருந்தாலும் இந்த நட்சத்திர புள்ளிகளில் நிற்கும் போது இவங்களுடைய நேச்சர்ஸ் இதை கொஞ்சம் சார்ந்து இருக்கும். ஓகேங்களா? இதை நான் ஃபுல் டீப் நேச்சரில் போல் ஜஸ்ட் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜியில் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ பாரம்பரிய அடிப்படையில் இது எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நம்ம ஜென்ரலாக லக்னம் வச்சு தான் பார்ப்போம் இல்லைங்களா? லக்னம் ராசியும் எடுத்துப்பாங்க, லக்னமும் எடுத்துப்பாங்க. இப்போ 2ஆம் பாவம் எடுத்துக்கலாம். ஒரு லக்னம்க்கு லக்னம் வச்சு மட்டுமே பலன் சொல்கிறது இல்லை. 2ஆம் பாவமும் ரொம்ப முக்கியம், 3ஆம் பாவம் முக்கியம், ஒவ்வொரு பாவங்களும் முக்கியம். ஆனால் ஒருத்தருக்கு வருவாய் வரணும் அப்படின்னா 2ஆம் பாவத்தை நம்ம கை வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ 2ஆம் பாவம் அப்படிங்கும்போது இந்த 2ஆம் பாவாதிபதி யாருடன் சேரும்போது இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு தனவரவு அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது புதனோட சேரும்போது, அப்படி இல்லைன்னா சனியோட சேரும்போது. இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன்
சுக்கிரன், அதாவது 2ஆம் வீடு எடுத்துக்கோங்க. 2ஆம் வீட்டுக்கு அதிபதியா சுக்கிர பகவான் வருவார். அந்த சுக்கிரன் 2க்கு 2ன்னு பார்க்கும்போது புதன் வருவார். 2ஆம் வீட்டுக்கு 5ஆம் அதிபதியா புதன் வருவார். அப்போ 2ஆம் வீட்டுக்கு தன பஞ்சமாதிபதி யாருன்னு பார்க்கும்போது புதன் பகவான் வருவார். அதே மாதிரி 2ஆம் வீட்டுக்கு ஓகேங்களா கருமாதிபதி அப்படின்னு வரும்போது 10ஆம் இடத்துக்குரியவருக்கு தான் கருமாதிபதி. அப்போ வந்து சனி பகவான் வருவார். அப்போ செகண்ட் ஹவுஸுக்கு அப்போ யாரோட சேரும்போது உங்களுக்கு தனபாவம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுக்கிரன் சனி புதன் ஓகேங்களா இந்த கூட்டணி இருக்கும்போது தான் மேஷ லக்னக்காரர்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ இந்த கூட்டணி எந்த இடத்துல இருந்தாலுமே கண்டிப்பாக இவங்களுக்கு தனவரவு நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு இப்படி இருக்கு ஆனால் எனக்கு வரலை அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்போசிட் பிளானட்ஸான டச் இருக்கும் ஓகேங்களா. இதுக்கு முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் வைஸ் இதை பிரிச்சுக்கணும். இவங்களுக்கு ஆப்போசிட்டான பிளானட்ஸ் யாருன்னு பார்க்கும்போது குரு செவ்வாய் சூரியன் ஓகேங்களா. இந்த குரு செவ்வாய் சூரியனுடைய பார்வையில் இருக்கும்போது இந்த சுக்கிரனோ சனியோ புதனோ ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து இந்த காம்பினேஷன் இருக்குது ஆனால் இவங்க பார்வையில் இருக்குது இல்லை இவங்களோட மிங்கிள் இருக்குது அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே அந்த மணி வரவு பண ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு லக்னமுக்குமே பார்க்கணும் ஓகேங்களா. தனபாவத்துக்கு அதாவது 2ஆம் இடத்திற்கு 1, 5, 9 திரிகோண சம்பந்தங்கள் பெறும்போது தான் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு இருக்கும். அதாவது நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இங்கே சுக்கிரன் வந்து அதாவது புதனோட சேரும்போதோ சனியோட சேரும்போதோ ஆனால் இந்த சேர்ந்து இருந்து இதை குருவோ புதனோ குரு புதன் செவ்வாய் ஓகேங்களா. ஸோ இந்த குரு செவ்வாய் சூரியன் டச்சில் இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த சனி புதன் அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும் ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா இருக்கும் ஆனால் வந்து அதாவது எப்படின்னா நன்மை தீமை கலந்தே இருக்கும். ஆனால் இந்த சனி புதன் சுக்கிரன் கூட்டணியை இந்த குருவோ செவ்வாயோ சூரியனோ டச் இல்லாமல் இருக்கும்போது இவங்க இதுக்கான முழுமையான பலன்களை அனுபவிப்பாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து 2ஆம் பாவத்துக்கான ஒரு இது மணி ஃப்ளோக்கு சொல்லியாச்சு. இப்போ 3ஆம் பாவம் 2ஆம் பாவத்தை விட மிக சிறப்பானது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் பாவம். ஏன் 3ஆம் பாவம் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவம் தேகத்தை குறிக்கிறது, 3ஆம் பாவம் முயற்சியை குறிக்குது, 3ஆம் பாவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட தாம்பத்திய வாழ்க்கை இந்த மாதிரி நம்ம எடுத்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாகணும் ஒருவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் பாவத்துக்கு திரிகோண சம்பந்தங்கள் இருக்கணும் ஓகேங்களா. 3ஆம் பாவத்துக்கு அகைன் திரிகோண சம்பந்தம் பார்க்கும்போது இதே புதனுக்கு வந்து கவுண்ட் பண்ணி பாருங்க. புதன் வீட்டில இருந்து பார்க்கும்போது சுக்கிரன் வருவார், அகைன் வந்து சனி வருவார். ஸோ அகைன் 1, 5, 9ங்கும் போது இந்த 3ஆம் பாவத்துக்குமே பிளஸ்ஸா எது அமையும்னு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் சனி இந்த காம்பினேஷன் தான் உங்களுக்கு அமையும் ஓகேங்களா. ஸோ ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து பார்க்கும்போது அந்த சுக்கிரன் புதன் காம்பினேஷன் அதாவது சுக்கிரன் புதன் சனி காம்பினேஷன் இந்த மேஷ லக்னக்கு ஒன்று கூடி எங்கு இருந்தாலுமே இது வந்து ஒரு பிளஸ்ஸாக எடுக்கணும். அதே மாதிரி இவங்க தனி ட்ராக்ல இருக்கணும். யார் தனி ட்ராக்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் சூரியன் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனி ட்ராக்ல அமையும் போது இவங்களுக்கு லைஃப் நல்லபடியாக அமையும். ஆனால் இதில் மைனஸாக என்ன அமையும் இப்போ ப்ளஸ் எல்லாம் சொல்லியாச்சு இல்லையா. ஸோ மைனஸ் பார்க்கும்போது இந்த ஜாதகர்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் ஒன்று கூடக்கூடாது. ஏன் செவ்வாய் சுக்கிரன் ஒன்று கூடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரனே வந்து பார்த்தீங்கன்னா 2, 7 கூடியவராக வருவார். சரவீடாக வர்றதுனால 2, 7 மாரகங்கள் இது ஜோதிடம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால செவ்வாய் சுக்கிரன் இணைவு வந்து அந்த அளவுக்கு இந்த ஜாதகருக்கு பிளஸ் கிடையாது. அதே மாதிரி இந்த சுக்கிரன் கேந்திரங்கள்ல இருக்கும்போது 4, 7, 10 உட்காரும் போதோ அப்படி தனித்த சுக்கிரன் இந்த மாதிரி உட்காரும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட மேரிட்டல் லைஃப் கண்டிப்பா இது ஸ்பாயில் பண்ணும். சுக்கிரன் மட்டும் தனித்து உட்காரும் போதா கண்டிப்பா கிடையாது. சந்திரன் தனித்து உட்காரும் போது அதே மாதிரி இந்த சுக்கிரன் மறைந்து இருந்தார் அப்படின்னா இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு நிறைந்த வாழ்க்கையா இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி தான் சந்திரனும் மறையணும். அதே மாதிரி இந்த சுக்கிரன் உச்சம் பெறுவதும் சிறப்பு கிடையாது புரியுதுங்களா மேஷ லக்னத்துக்கு. ஸோ சந்திரனும் உச்சம் பெறக்கூடாது. இந்த மாதிரி இவங்க மறையணும், அதாவது சந்திரனும் மறையணும் சுக்கிரனும் மறையணும் ஓகேங்களா. ஏன்னா இவங்கெல்லாம் கேந்திராதிபத்திய தோஷங்களுக்கு உள்ளாவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கணும். அதே மாதிரி சனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானத்துக்கு அதாவது இவரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரே வந்து ஒரு பாதகாதிபதியாக வருவார் ஓகே. ஸோ 10ஆம் இடத்தோட இந்த சனி தொடர்பு கொள்ளும் போதோ இல்லை 11லே சனி இருக்கும் போதோ இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக கொஞ்சம் இம்பேலன்ஸ் அடைவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கு எடுத்தாலுமே நம்ம ஒவ்வொரு பாவங்களை தொட்டு பேசணும். ஜஸ்ட் லைக் தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது அதாவது இந்த பிளானட்டரி பொசிஷன் இங்கே இருந்தால் மட்டுமே இது ஜென்ரலாக அப்படியெல்லாம் ஒரு விஷயம் நம்மளால சொல்லிடவே முடியாது ஓகேங்களா. ஸோ முதல்ல ஒவ்வொரு பாவம் எடுக்கும் போதுமே அந்த பாவத்துக்கு மாரகங்கள் என்ன பாதகங்கள் என்ன அந்த பாவத்துக்கு குற்றவியல் ஸ்தானங்கள் அதாவது 6, 8, 12 இந்த மாதிரி ஏதாவது கனெக்ட் ஆயிருக்கா அதே மாதிரி அந்த வீட்டுக்கு அந்த கிரகம் அதாவது கிரகம் இந்த வீட்டுக்கு அந்த
கிரகங்கள் கெடாமல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பாவங்களையும் தொட்டு தான் பேச முடியுமே தவிர ஜஸ்ட் லைக் தட் இது வந்து பொதுவான இது சொல்லிட முடியாது. ஆனால் நான் முதல்ல சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த சுக்கிரன் சனி புதன் காம்பினேஷன் இது எங்கே இருந்தாலுமே இது ப்ளஸ் தான், கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக வேலை செய்யும் இது. அதே மாதிரி குரு செவ்வாய் சூரியனும் அதே மாதிரி இவங்க தனி ட்ராக்ல இருக்கும்போது இது தனியாக வேலை செய்யும். அதே மாதிரி அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ராகு கேதுக்கள் அப்போ யாரோட சேர்றது, இது இந்த ட்ராக் கரெக்டாக அமைஞ்சாலுமே ராகு கேதுக்கள் உட்கார்ந்தாலுமே நம்மளுக்கு போயிட்டு அது ஒன்றும் பெரிய மைனஸ் நம்மளுக்கு கொடுக்காது. அது தனி ட்ராக்ல உட்கார்ந்தாலும் சரி, இல்லை இவங்களோட மிங்கிள் ஆனாலும் அது ரொம்ப பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணாது. அதே மாதிரி சந்திரன் வந்து பார்த்தீங்க எந்த டீமில் சேரது நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சனியோடைய டீமில் சேரக்கூடாது. ஏன் சனிக்கும் சந்திரனுக்கும் கண்டிப்பாக ஆகாது. இதையுமே நீங்கள் மேஷ லக்ன காலபுருஷ தத்துவத்திலேருந்து தான் எடுத்திருக்காங்க. எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் சனி வீட்டை கை வச்சு பார்த்தாலுமே வந்து சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 6 கூடையவராக வருவார். அதாவது நீங்கள் கும்ப லக்னம் கை வச்சாலும், அதே மாதிரி நீங்கள் இன்னொரு லக்னம் மகர லக்னம் கை வச்சு பார்த்தீங்கன்னாலும் மகர வீட்டை, ஸோ மகர வீட்டுக்கு 2-7 மாரகமாக வரும். ஸோ அதனால் சனிக்கும் சந்திரனுக்கும் கம்பல்சரி ஆகாது. அதனால் சந்திரன் வந்து யாரோட போய் சேர்றது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு டீம்ல சேர்றது தான் நல்லது. குரு செவ்வாய் சந்திரன், குரு சந்திரன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா குரு சந்திரன் சேர்றதெல்லாம் குருமங்கள யோகம், சசிமங்கள யோகம் இந்த மாதிரி எல்லாம் சொல்றது. அதாவது செவ்வாய் சந்திரன் சேர்றதெல்லாம் சசிமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த டீமுக்கு அவருக்கு ஃபேவர். யாரு? சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு செவ்வாய் டீம்ல வந்து அவர் ஃபேவர். ஆனால் இந்த சனி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவ அடிப்படையிலிருந்து தான் எடுக்கப்பட்டது. ஸோ மேஷ வீடையே முதல் வீடா வச்சு அந்த மேஷ வீட்டுக்கு அவங்க என்னென்னவா வராங்க அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து எடுக்கப்பட்டது தான் அனைத்துமே. ஸோ இன்னைக்கு மேஷ லக்னம் பற்றி ஓரளவுக்கு நான் வந்து எனக்கு தெரிந்த எக்ஸ்பிளனேஷன்ஸை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம வந்து இந்த ரிஷப லக்னம் அந்த மாதிரி ஒவ்வொரு லக்னங்களாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த ஞானக்கண் நியூஸ் சேனல் அவர்களுக்கும், அதுக்கப்புறம் என்னுடைய குருமார்கள் இந்த ஜோதிடம் கற்றுத்தந்தவங்களுக்கும், அப்புறம் என்னுடைய குலதெய்வம் என்னுடைய இஷ்ட தெய்வமான என்னுடைய முருகப்பெருமானுக்கும் நன்றியை சொல்லி அனைத்து உயிர்களும் இன்புற்று எல்லா உயிர்களும் நலமுடன் வாழ்க வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.